பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த ப்ராஃபட்டிக் என்கவுண்டருக்கு உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். நீங்க எந்த சூழ்நிலையிலிருந்து இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும் ஜீவனுள்ள தேவனுடைய சத்தத்தை நீங்க கேட்க போறீங்க. அவருடைய சத்தம் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நமக்காய் வைத்திருக்கிறவைகளை நம்ம பெற்றுக்கொள்ள ஆயத்தப்படலாமா? கர்த்தருடைய சத்தம் நம்முடைய வாழ்க்கையில தொனிக்கும் பொழுது விசுவாசித்து நம்ம பெற்றுக்கொள்ள ஆயத்தப்படுவோம்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில நடக்கிற காரியங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களா இருக்கிறத நம்ம காண ஆரம்பிப்போம். நம்மை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் இந்த தலைமுறையில அவர் செய்ய நினைக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க என்னோடு கூட சேர்ந்து லூக்கா புஸ்தகத்தின் 5ஆம் அதிகாரத்துல சில வசனங்களை இந்த வேளையில கேட்க ரெடியா இருக்கிறீங்களா? இந்த வார்த்தையிலிருந்து உங்களோடு கூட கர்த்தர் பேசும் பொழுது கர்த்தர் என்ன அற்புதத்தை இந்த வார்த்தையில செய்தாரோ அதே அற்புதத்தை உங்களுடைய வாழ்க்கையிலும் செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நமக்கு ஜீவனையும் பலனையும் சத்துவத்தையும் கொடுத்து நடத்துகிறத நம்ம பார்க்கிறோம் இல்லையா? இந்த வேளையில கர்த்தருடைய சத்தத்தை நம்ம கேட்கும்படியாக ஆயத்தப்படலாம். லூக்கா புஸ்தகத்தின் 5ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? பேதுருவுடைய காரியங்களை குறித்து நம்ம வாசிக்கிறோம். தேவன் பேதுருவை சந்தித்த விதத்தை குறித்து, அவருடைய வாழ்க்கையில நடந்த அற்புதத்தை குறித்து நம்ம இங்க தியானிச்சு கொண்டு இருக்கிறோம். ஒருவேளை நீங்களும் இதே போல ஒரு சூழ்நிலை வழியாய் போய்கொண்டு இருக்கிறீங்கன்னா இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு தான் பேசுறாரு. உங்களை பலப்படுத்தும்படியாக, உங்க வாழ்க்கையில மாற்றத்தை உண்டு பண்ணும்படியாக. வசனம் சொல்லுது, பின்பு அவர் கெனேசரேத்து கடல் அருகே நின்ற போது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படவுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதா இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழியத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஹல்லேலூயா. எந்த இடத்துல அவங்க தோல்வியை பார்த்தாங்களோ அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இதை செய்ய வல்லமை உள்ளவர் என்பதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். உங்க வாழ்க்கையில சில காரியங்கள்ல சில சந்தர்ப்பங்கள்ல நீங்க சில தோல்விகளை பார்த்திருக்கலாம். ஆனால் அது நிரந்தரம் அல்ல. ஆமென். தோல்வி தோற்று போகிறவர் யார் அப்படின்னு சொன்னா, தோல்வி தோற்று போகும் இடம் எது அப்படின்னு சொன்னா, ரட்சிப்பு எங்க இருக்குதோ, ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் எங்க இருக்கிறாங்களோ, அபிஷேகிக்கப்பட்ட ஜனங்கள் எங்க இருக்கிறாங்களோ அவர்கள் தோல்வியை தோற்கடிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். விசுவாசிக்கிறீங்களா? அந்த நபர் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க தான். உங்களோடு தான் கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். நீங்க தோற்று போன சில விஷயங்கள் உங்களுடைய இருதயத்தை காயப்படுத்தி கொண்டு இருக்குன்னா அந்த காயத்தை சுகமாக்க இயேசு வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அந்த வார்த்தையில ரா முழுவதும் என்ன செஞ்சாங்களாம்? பிரயாசப்பட்டாங்க. பிரயாசம் இருந்துச்சு, ஆனா ஜெயம் இல்லை இல்லையா? பிரயாசம் இருந்துச்சு, ஆனா ஜெயம் இல்ல. பிரயாசம் இருந்த படகை கர்த்தர் சந்திக்கிறாரு. சில நேரங்களில் தோல்விகளையே நீங்க சந்திப்பீங்கன்னு நினைச்சாலும் கூட, இந்த விஷயம் இப்படி முடியும்னு உங்களுக்கு தெரிஞ்சா கூட நீங்க பிரயாசப்பட்டு இருக்கிறீங்க. நீங்க அதற்காக ஏதோ ஒரு காரியத்தை நீங்க செய்திருக்கிறீங்க, செய்து கொண்டே இருக்கிறீங்க, முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கிறீங்க அப்படின்ற நபர்கள் இந்த சத்தத்தை கேட்கறீங்க அப்படின்னு சொன்னா, பிரயாசப்பட்ட உங்க படகை கர்த்தர் சந்திக்கிறார். ஆமென். நம்பி விதைத்த உங்களுடைய படகை கர்த்தர் சந்திக்கிறார். நம்பிக்கையோடு நின்ற உங்களை கர்த்தர் சந்திக்கிறார். ஏதோ ஒண்ணு நீங்க செய்தீங்க, நீங்க சோம்பலா இல்ல, அசதியா இல்ல நீங்க சும்மா இல்ல, ஏதோ ஒண்ணு நீங்க செய்து கொண்டு இருந்தீங்க, பிரயாசப்பட்டு கொண்டு இருந்தீங்க. ஒரு நாளும் கர்த்தர் உங்களை புறம்பே தள்ளுவது இல்ல. தோல்வியை தோற்கடிக்கும்படியாக கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார். அந்த வார்த்தையை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவர் என்பதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். தேவன் அந்த இடத்துல அவர் இறங்கின பொழுது, அவர் அந்த மனிதர்களை சந்தித்த பொழுது, அந்த படகுல கால் வைத்த போது வெறுமையை அவர் வெறுமையாக்கினார். ஹல்லேலூயா. வெறுமையை அவர் வெறுமையாக்கினார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வெறுமையை அவர் வெறுமையாக்குகிற தெய்வம். எங்கே அவர் நுழைகிறாரோ, எந்த இடத்திற்குள் அவர் பிரவேசிக்கிறாரோ அங்க இருக்கிற வெறுமையை கர்த்தர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஏன்னா அவர் நிரப்புகிறவராய் இருக்கிறார். நிரப்புகிற தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறபடினால கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை நிரப்புகிறவராய் இருக்கிறார். உங்களுடைய பொருளாதார தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறார். உங்க சபைகளை கர்த்தர் நிரப்புகிறவராய் இருக்கிறார். உங்க சரீரத்தை நன்மைகளால் நிரப்புகிறவராய் இருக்கிறார். உங்க குடும்பத்தை ஆசீர்வாதத்தினால் நிரப்புகிறவர்
இருக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நிரப்புகிற தெய்வமா இருக்கிறார். எந்த குறைகளை நீங்க கண்டு கொண்டு இருந்தாலும் இன்னைக்கு கர்த்தருக்கு நீங்க இடம் கொடுப்பீங்க அப்படின்னு சொன்னா, சோர்ந்து போகாம நீங்க உங்களுடைய கரங்களால நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, கர்த்தர் உங்களை நிரப்ப வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. என்னுடைய கரம் இதை செய்து முடிக்குமான்னு தெரியலனா கூட நீங்க தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறீங்க. நீங்க தொடர்ந்து நடந்து கர்த்தரை விசுவாசித்து அந்த காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறீங்கன்னா, விளைச்சலை கர்த்தர் தருகிறத நீங்க காண ஆரம்பிப்பீங்க. பாருங்க, மரியாள் கல்லறையின் இடத்திற்கு போறாங்க, கேள்வியோடு கூட போறாங்க. அங்க ஒரு பெரிய கல் இருக்கு, இதை யார் நமக்காக புரட்டி தள்ளுவான்னு கேள்வி இருந்துச்சு. ஆனா கேள்வியோடு கல்லறை கிட்ட அவங்க போறாங்க. அந்த இடத்துக்கு போகும்போது அங்க ஒரு பதில அவங்க காண்றாங்க. அந்த கல் புரட்டப்பட்டு இருந்ததை அவங்க காண்கிறாங்க. ஹல்லேலூயா. கேள்விகள் இருக்கலாம், சில சந்தேகங்களோடு கூட நீங்க இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கலாம். ஆனா நடந்துட்டு இருக்கீங்கல்ல, ஆனா நம்பிட்டு இருக்கிறீங்களே, இயேசுவை விசுவாசித்து கொண்டு இருக்கிறீங்களே, அவர் உங்களுக்காக நீங்க எங்க போய் சேரணுமோ, எந்த இடத்தை நீங்க போய் சந்திக்கணுமோ, எங்க உங்களுக்கான ஜெயம் இருக்கோ அந்த இடத்துக்கு நீங்க பிரவேசிக்கும் பொழுது அதை நீங்க உங்க கண்களால நீங்க காண்பீங்க. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லவர் என்பதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? உங்களை ஒரு நாளும் அவர் வெறுமையாய் விடுவதில்லை. அவர் என்ன காண்பிக்க உங்களுக்கு விரும்புகிறார்னா, உங்க லைஃப்ல எங்க வெறுமைகள் இருந்தாலுமே கர்த்தர் அந்த இடத்துக்குள்ள என்டர் ஆயிட்டார்னா அதை ஆண்டவர் நிரப்ப வல்லமை உள்ளவர். வெறுமையை அவர் வெறுமையாக்க வல்லமை உள்ளவர். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகள், எந்த விதத்துல நீங்க வெறுமையினால இன்னைக்கு அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க, இன்னைக்கு கர்த்தர் உங்களை சுகமாக்குகிற கர்த்தர். உங்க படகை கர்த்தர் நிரப்புகிறவராக இருக்கிறார். உங்க மேல அவர் வைத்திருக்கிற தரிசனத்தை, அவர் உங்களை தெரிந்து கொண்டதை இந்த நாட்கள்ல நீங்க அறிந்து கொள்ள போறீங்க. ஆமென். என் வாழ்க்கை ஃபுல்லா மீன் பிடிக்கிறது தான் என்னுடைய வேலை, வாழ்க்கை ஃபுல்லா சமைக்கிறது தான் என்னுடைய வேலை, வாழ்க்கை ஃபுல்லா இப்படியே அலைந்து திரிவது தான் என்னுடைய வேலை நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? இல்ல, அதை விட ஒரு பெரிய பர்பஸ் உங்க மேல கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒரு பெரிய நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அதை வெளிப்படுத்துகிற ஒரு சீசனுக்குள்ள உங்களை பிரவேசிக்க செய்திருக்கிறார். தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்க சந்தேகமே இல்லாமல் அறிந்து கொள்ளத்தக்கதான சில சூழ்நிலைகளுக்குள்ள உங்களை நடத்தி கொண்டு போக தேவன் ஆயத்தமா இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கும் போது இந்த வார்த்தையை நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா, அவருடைய அழைப்பை பெற்ற ஜனமாகிய நீங்க அவருக்குள்ள மகிழ்ந்து களி கூறுறீங்களா? ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமா இருக்கிறீங்க. ஒருவேளை சில இடங்களுக்கு, சில யுத்த களங்களுக்கு நீங்க போகிற நேரம் உங்க கருத்துல ஒன்றும் இல்லாம இருக்கலாம். ஆனா நீங்க போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒன்னு தெரிஞ்சுக்குவீங்க, நீங்க அந்த இடத்துக்கு வெறுமையாய் போகல. எந்த காரியத்தோடு நீங்க அந்த இடத்துக்கு வரணுமோ அந்த காரியத்தை என் கையிலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சாரிபாத் விதவைக்கு அற்புதம் நடக்கிறதுக்கு அவங்க கையில ஒரு அப்பம் இருந்துச்சு. ஹல்லேலூயா. கர்த்தர் முற்றிலுமாய் ஒண்ணுமே இல்லாம செய்யல. கர்த்தர் என்ன செய்யறாரு? ஒரு அப்பத்தை அவங்க கையில மீதி வைக்க கிருபை செய்யறாரு. ஆமென். 5000 பேருக்கும் மேலானவர்கள் கூடின இடத்துல ஒண்ணுமே இல்லாமல்ல, கர்த்தர் 5 அப்பம் 2 மீன் அந்த இடத்துல என்ன செய்திருக்கிறாரு? வைத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இந்த 5 அப்பம் 2 மீன் எம்மாத்திரம்? இவ்வளோ ஜனங்களுக்கு, ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு இது எம்மாத்திரம் சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனா கர்த்தருக்கு அது போதுமானதா இருக்கு. ஹல்லேலூயா. ஏன்னா நம்முடைய தேவன் நிரப்புகிற தெய்வமா இருக்கிறார், பெருக செய்கிற கர்த்தரா இருக்கிறார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இது எம்மாத்திரம் நீங்க நினைக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆமென். சாரிபாத் விதவை நினைச்சுக்கலாம், இந்த ஒண்ணு வச்சு நான் என்ன செய்ய போறேன், ஒரு அப்பத்துக்கான மாவை வச்சு இனி நான் எப்படி சர்வைவ் பண்ண போறேன்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. ஆனா கர்த்தருக்கு அற்புதம் செய்ய அது போதுமானதா இருக்கிறது. ஹல்லேலூயா. பெரிய மலைகளை பெயர்ப்பதற்கு கடுகளவு விசுவாசம் போதுமானதா இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு உங்களுடைய கரத்துல கொஞ்சத்தை நீங்க வைத்திருக்கிறீங்களா? இன்னைக்கு தோல்வியை நீங்க பார்த்து கொண்டு கொஞ்சம் பலனோடு நீங்க இருக்கிறீங்களா? உங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தோட போங்க. இந்த கொஞ்சம் விசுவாசத்தை பற்றி பிடித்து கொள்ளுங்க. ஆமென். கொஞ்சம் பலத்துல நடக்க ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களை பெருக செய்கிறத நீங்க காண போறீங்க. உங்க தோல்விகளை நீங்க தோற்கடிக்க போறீங்க. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்கன்னா சொல்லுங்க ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவர். நான் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவர். அவருடைய அற்புதங்கள் இன்றைக்கும் நின்று போகல. அவர் அதை செய்யாமல் இருப்பவர் அல்ல. அவருடைய நாமமே அற்புதராய் இருக்கு. அவருடைய நாமமே அதிசயமானவர் என்று இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். எவ்வளவு பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? இந்த சத்தத்தை கேட்கும்போது, அவர் நிச்சயம் எனக்கு அற்புதம் செய்வார். ஆமென். அவர் நிச்சயம் எனக்கு அதிசயம் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். உங்கள் வெறுமையை அவர் வெறுமையாக்குகிறார். உங்கள் படகை கர்த்தர் நிரப்புகிறார். அவர் உங்க மேல வைத்த அழைப்புக்கு நேராக உங்களை அழைத்து கொண்டு போகிறத நீங்க காண போறீங்க. அவர் உங்களுக்கு உங்க மேல என்ன பர்பஸ் வச்சிருக்கிறாரோ அது வெளியரங்கம் ஆகுறத நீங்க காண போறீங்க. நம்புறீங்களா அந்த வார்த்தைய? உங்க கையில இருக்கிறது கொஞ்சமா இருக்கலாம், ஏதோ ஒன்ன கர்த்தர் உங்க கரத்துல கொடுத்து வைத்திருக்கிறாரா? உங்களுக்கு இன்னைக்கு அதோட வேல்யூ தெரியாம இருக்கலாம்.
ஆனா கர்த்தர் சில இடங்களுக்கு உங்களை கொண்டு போய் சேர்த்தும் பொழுது நீங்க அறிந்து கொள்வீங்க கர்த்தர் எவ்வளவு பெரிய பர்பஸ் அந்த காரியத்தின் மேல வைத்திருக்கிறார் என்பதை. ஹல்லேலூயா. நம்புறவங்க சொல்லுங்க ஆமென். கர்த்தர் பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஆமென். பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. எந்த மனுஷனையும் பலப்படுத்த அவரால கூடும். எந்த மனுஷனையும் உயர்த்த அவரால கூடும். ஆமென். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்ற அவரால கூடும். திராட்சை ரசம் குறைவுபட்டது. ஆண்டவர் சொல்றாரு, என் வேலை இன்னும் வரவில்லை, என் வேலை இன்னும் வரவில்லை. கர்த்தர் அற்புதம் செய்வதற்கு அங்க தண்ணீர் இருந்துச்சு இல்லையா? ஏதோ ஒன்ன கர்த்தர் அங்க வச்சிருக்கிறார் இல்லையா? மோசே அந்த ஜனங்களை வழி நடத்துறதுக்கு ஏற்கனவே ஒரு கோல் அவருடைய கரத்துல இருந்தது. இன்னைக்கு உங்களுடைய கரத்துல என்ன கொடுத்து வச்சிருக்கிறாரு? என்ன கொடுத்து வச்சிருக்கிறார்? நீங்க நினைக்கலாம், இதை வச்சு நான் எப்படி நான் வாழ போறேன், இதனால எனக்கு என்ன நடக்க போகுது, இனி என்ன செய்ய போறோம், இனி என்ன நான் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா கர்த்தர் அதை அற்புதமாய், அற்புதத்தின் கோலாக, அடையாளத்தின் கோலாக அவர் பயன்படுத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இன்னைக்கு கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறீங்களா? கையளவு மேகம் ஒரு பெருமழையை கொண்டு வந்தது போல இன்னைக்கு கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில செய்ய நினைக்கிறார். உங்க வாழ்க்கைக்குள்ள அவர் நுழைந்திருக்கிறார்னா, அவர் என்ன மெசேஜ் உங்களுக்கு சொல்றாருன்னா, அவர் நுழைந்த இடத்துல குறைவுகள் இருப்பது இல்லை. அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தெய்வம். இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை இயேசுவின் நாமத்தில் இந்த வேலை ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய மகிமை உங்களை சூழ்ந்து கொள்வதாக, உங்களுடைய சூழ்நிலைகள்ல ஒரு மாற்றம் உண்டாவதாக. ஆமென். இயேசுவின் கரங்கள்ல இந்த வேலையில அர்ப்பணித்து என்னோடு கூட சேர்ந்து ஒரு சின்ன ஜெபத்தை இந்த வேலையில செய்றீங்களா? சர்வவல்ல தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீங்க. புதிய அபிஷேகத்தினால் இந்த நேரத்துல நிரப்பப்படுறீங்க. உங்களுடைய வெறுமைகளை அவர் வெறுமையாய் மாற்றி கொண்டிருக்கிறார். ஆமென். உங்க படகை கர்த்தர் நிரம்பி வழியும்படியாய் செய்கிறார். ஆமென். ஜீசஸ் அவர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நுழைந்திருக்கிறார். அற்புதம் செய்கிறவர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கைக்குள் பிரவேசித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காரியத்துக்காக எனக்கு ஜெபிக்க கூட தைரியம் இல்லைன்னு நினைக்கிற சில விஷயங்களுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் பயங்கரமான காரியங்களை அவர் செய்யும்படியாக நுழைந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பிரவேசித்த இடத்துல ஜீவன் உண்டு. அவர் பிரவேசித்த இடத்துல குறைவுகள் இருப்பதில்லை. அவர் பிரவேசித்த இடத்துல சமாதானம் உண்டு, ஆரோக்கியம் உண்டு, ஐஸ்வர்யம் உண்டு. கர்த்தாவே நன்றி, நன்றி, நன்றி. நீர் தெரிந்து கொண்ட உம்முடைய ஜனங்களை இந்த நேரத்தில் நீர் பலப்படுத்துவதற்காய் நன்றி தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் மேல் நீர் வைத்திருக்கிற பெரிய நோக்கத்திற்காய் நன்றி அப்பா. நீ சந்திக்கிற தெய்வமாய் இருக்கிறீரப்பா. காட் ஆஃப் என்கவுண்டர்ஸ். நீ சந்திக்கிற தெய்வமாய் இருக்கிறீர். இந்த நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளை நீர் உம்முடைய வார்த்தையின் மூலமாய் சந்தித்ததற்காய் நன்றி ராஜா. ஹல்லேலூயா. உம்முடைய வல்லமைகள் குறைந்து போகல ராஜா. உம்முடைய வல்லமைகள் குறைந்து போகல ஆண்டவரே. இன்றைக்கும் நீர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறீர். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க சாட்சிகளாய் நிறுத்துகிறீர் ராஜா. வெறும் படகை நீர் நிரப்பி கொண்டிருக்கிற தயவுக்காய் நன்றி ராஜா. அற்புதரே நன்றி. உம்முடைய மகிமையுள்ள கரத்துல இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் அர்ப்பணித்து நான் ஜெபிக்கிறேன். இந்த சத்தம் எங்கெல்லாம் தொனித்து கொண்டிருக்கோம் அங்க அற்புதங்கள் நடப்பதற்காய் நன்றி, அதிசயங்கள் நடப்பதற்காய் நன்றி அப்பா. காரியங்கள் மாறுதலாய் முடிவதற்காய் நன்றி தகப்பனே. உம்முடைய பலத்த கரத்தின் அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவே நன்றி அப்பா. இயேசுவே நன்றியும் திருக்கரங்கள் இந்த வேலையில அப்பா ஒப்பு கொடுத்து நாங்க ஜெபிக்கிறோம். உம்முடைய திருக்கரம் எங்களை நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்க கேட்ட வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்குள்ள ஒரு எழுப்புதலை உண்டு பண்ணி இருக்கும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து தேவன் உங்களை வழி நடத்தும்படியாக எங்கள் ஜெபங்கள்ல உங்களை நாங்கள் நினைத்து கொள்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இந்த வார்த்தையை கேட்கும்படி கிருபை செய்ததுக்காய் அவருக்கு நீங்க நன்றி செலுத்துங்க. இதே போல தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து நீங்க தியானிக்க விரும்புனீங்கன்னா தினந்தோறும் நம்மளுடைய கிரீன் ஆலிவ் மினிஸ்ட்ரியில ஜூம் மீட்டிங்ஸ் நம்ம நடத்தி கொண்டு இருக்கிறோம். இரவு 9 மணிலிருந்து 10 மணி வரைக்கும். நீங்க இணைந்து கொள்ள விரும்புறீங்கன்னா இந்த கிரீன் ஆலிவ் அஃபீஷியல் நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் மாத்திரம் நீங்க அனுப்பும்படியா உங்களை நான் கேட்டுக்கொள்றேன். எந்த ஊர்ல இருந்து நீங்க எங்களோடு கூட கனெக்ட் ஆக விரும்புறீங்க, உங்க பெயர் என்ன என்பதை நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் மூலமாக எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நீங்க கால் பண்ண வேண்டாம், நாங்க அட்டன் பண்ண மாட்டோம். ஸோ மெசேஜ் மூலமாக நீங்க தெரியப்படுத்துங்க. தினந்தோறும் நீங்க இணைந்து தேவனுடைய சத்தத்தை கேட்க அது வசதியாக இருக்கும். ஆமே. இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தால் அநேகரோடு கூட நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க. அநேக தேவ வார்த்தையை கேட்டு பலப்பட கர்த்தர் உங்களை பயன்படுத்துவாராக. ஆமென். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். God bless you.